சூப்பரா வெயில் அடிக்குது. ஸோ ஜாலியா இருக்கு. இந்த It tastes like a samosa. Samosa, dakda. Hello friends, welcome back to our channel. Happy Onam. So இன்னைக்கு வந்து ஒரு எக்ஸசைஸோட நான் வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இன்னைக்கு காலையில் வந்து நான் தூங்கிட்டேன். அதனால என்னோட ஆன்லைன் ஒர்க் அவுட் கிளாஸ்க்கு வந்து நான் போகலை, கட் அடிச்சிட்டேன். அதனால எப்படின்னா இன்னைக்கு வந்து கேலரிஸை கொஞ்சம் பர்ன் பண்ணிடணும் அப்படின்ட்டு நானே ஓனாக செல்ஃபாக வந்து எக்ஸசைஸ் பண்ண போகிறேன் வீட்டில். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 2 o'clock ஆகுது ஆஃப்டர்நூன். ஸோ இப்போ தான் வந்து எங்களுக்கு டைம் கிடச்சிருக்கு. ஆக்சுவலாக நான் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு தான் இப்போ உங்கள் கூட பேசுகிறேன். பட் நான் என்னெல்லாம் பண்ணேன்றத வீடியோ எடுத்துருக்கேன். இப்போ 2 o'clock ஒரு 1:15 கிட்ட நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஸோ இன்னைக்கு என் கூட நிலானிக்காவும் சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். என்னெல்லாம் காமெடி பண்ணுறான்னு பாருங்கள். ஸோ குழந்தைய வச்சுட்டு நான் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறேன்றதையும் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஒர்க் அவுட் முடிச்சுட்டு வெளியே கிளம்ப வேண்டியது இருக்குது. அது ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நான் பிரியன் சுக்கியோட யூடியூப் சேனல் பார்த்து இந்த ஸ்டெப் போர்ட் ஒர்க் அவுட் தான் பண்ணுறேன். கிட்டத்தட்ட ஒரு 35 மினிட்ஸ் கிட்ட வரும். பட் ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருக்குங்க. பார்க்கறதுக்கு என்னவோ சிம்பிளாக இருக்கும். பட் கண்டினியூஸாக அட் ஸ்ட்ரெச் ஒரு 35 மினிட்ஸ் பண்ணும்போது பயங்கரமாக ஸ்வெட் ஆகும். சூப்பராக கேலரிஸ் வந்து பேர்ன் ஆகும். நீங்களும் வந்து வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். யூஸ்வலாக என்னோட ஆன்லைன் ஒர்க் அவுட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் இருக்கும். ஏன் நான் அப்படி சூஸ் பண்ணேன்னா நிலானிக்காக்காக தான். அவள் தூங்கிட்டு இருக்க டைமில் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிடணுன்ட்டு தான் அப்படி பிளான் பண்ணி சூஸ் பண்ணேன். ஏன்னா ஆன்லைன் கிளாஸில் வந்து இவள் டிஸ்டர்ப் பண்ணுவா, இல்லை வந்து அழுவா, இல்லை இவ்வளோ வெயிட்ஸ் எடுத்து வச்சு நான் பண்ணணும்னு வந்து கேட்பா. ஸோ அது வந்து சாத்தியம் கிடையாது. அதனால இவள் தூங்குற டைமை நான் ஆன்லைன் ஒர்க் அவுட் கிளாஸ் டைமிங்காக வந்து வச்சுக்கிட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து கிளாஸ் கட் அடிச்சதுனால நானே செல்ஃபாக வந்து பண்ணுறேன். இல்லைனாலும் யூஸ்வலாக ஈவினிங் வந்து ஜூம்பாவோ இல்லை ஏதோ ஒன்று வந்து நானும் நிலானிக்காவும் ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஸோ டெய்லி என்னோட லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி அவளும் வந்து ப்ராக்டிஸ் ஆகிட்டா. அவளுக்கும் ஒர்க் அவுட் பண்ணுறதுனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்களே வந்து வீடியோவில் பார்ப்பீங்க. அவளும் கண்டினியூஸாக 35 மினிட்ஸும் எதனா ஒன்று பண்ணிக்கிட்டு என் கூடையே வந்து ஒர்க் அவுட் பண்ணுவாள். டிஸ்டர்பே பண்ண மாட்டாள் சுத்தமாக. ஸோ நானே வந்து கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டா கூட கம் ஆன் மம்மி யூ கேன் டூ இட் அப்படின்லாம் வந்து சொல்லுவாள். நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு வாய்ஸ் கிளிப்பிங் வந்து ஆட் பண்ணுறேன். அவள் எப்படிலாம் என்ன என்கரேஜ் பண்ணுறான்னு பாருங்கள். Yes, Mila. Yeah, yes, mommy. What do you want? Yay! It's camera. Workout வந்து finally finish பண்ணிட்டோம். இன்னும் போயிட்டு இருக்கு. பட் எங்களால 80% மேல இன்னைக்கு பண்ண முடியல. So finally workout done. So எப்படியா இந்த நிலானிகா குட்டியை வச்சு ஒர்க் அவுட் பண்ணுவேன். அவளே பொட்டு வச்சுக்கா பாருங்க. சூப்பர்னு கமெண்ட்ல சொல்லுங்க அவளோட பொட்டு. ஓகே, அழகா இருக்கு உன் பொட்டு. அண்ட் ஒரு 1 hour கழிச்சு நாங்கள் இப்படி சேஞ்ச் ஓவர் கொடுத்து எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களோட வீசா வந்து வந்துருச்சுன்னு சொன்னாங்க. ஸோ அதை கலெக்ட் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கோம். நான் ஆபீசர் பார்த்துட்டு வந்துடுறேன். ஓகேவா? சரி நீ வா. ஏய் அலர்ஜி அது அது சரி அலர்ஜிட்டு இருக்கு போல. சரி நீ வெயிட் பண்ணு பூஜா. இங்க உட்காரு பூஜா. நீங்க உட்காரு. இங்க. பை பை. பை பை. ஓகே, ஃபைனலி எங்களோட வீசா போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். மாமா எவ்வளோ வீக்ஸில் வரும்னு சொன்னாங்க? 6 வீக்ஸ் சொன்னாங்க. பட் எங்களுக்கு 4 வீக்ஸ்லேயே வந்துச்சு வீசா கார்டு. ஸோ இப்போ வந்து ஜஸ்ட் கலெக்ஷன் மட்டும் தான். நீங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ண தேவையில்லை. ஒரு ஆளுக்கு €100. ஸோ
100 நிலாக்கு வந்து 50 euro. So 250 euro நீங்க பே பண்ணிட்டு you just collect your card. அவ்வளவுதான். சோ சிம்பிளா இருந்துச்சு. ஃபைனலி நம்மளும் ஜெர்மனில வந்து எனக்கு வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா எனக்கு வந்து 4 years வேலிடிட்டி கொடுத்திருக்காங்க. சோ 4 years தான் மேக்ஸிமம் நினைக்கிறேன் ப்ளூ கார்டுல. ஆனா எனக்கு தெரியல ஏன் வந்து இவங்களுக்கும் ஐ மீன் கவிக்கும் நிலாக்கும் வந்து டிஃபரெண்ட் வேலிடிட்டி எக்ஸ்பைரி டேட் கொடுத்திருக்காங்க. லைக் இவங்களுக்கு 2026 7 னு நினைக்கிறேன். இவங்களுக்கு 2025 தான் கொடுத்திருக்காங்க. 1 year தான் அவளுக்கு வேலிடிட்டி. எனக்கு வந்து 3 years ஏற்கனவே ஒரு 1 year இருக்கு. பட் 2 years மாதிரி வேலிடிட்டி கொடுத்திருக்காங்க. பட் I have to check with my immigration agency. என்ன process இது எனக்கு சரியா கிளியரா தெரியல. எனிவே ஃபைனலா ப்ளூ கார்டு கொடுத்துட்டாங்க. நாங்க வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். சோ இப்பதான் வந்து சம்மர் சும்மா சூப்பரா வெயில் அடிக்குது. சோ ஜாலியா இருக்கு இந்த கோட் எக்ஸ்ட்ரா க்ளோத்ஸ் எல்லாம் போடாம. ஓகே எங்களோட பஸ் வந்துச்சு. நாங்க வந்து போறோம். பாத்தீங்கன்னா நம்ம ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பட் இந்த ரயில்வே ஸ்டேஷனை பாருங்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஒரு நேச்சருக்கு நடுவில் ரயில்வே ஸ்டேஷனை வந்து அமைச்சிருக்கிறாங்க. அண்ட் நாங்கள் வந்து ஜெர்மனி மூவ் ஆக போறோம்னு சொன்னதுல இருந்து கேள்விப்பட்ட விஷயங்க என்னன்னா, நீங்க அப்படியே கான்ட்ராஸ்டா ஸ்விட்ச் ஆக்குறீங்க. சிங்கப்பூர் வந்து ஃபுல் ஆஃப் பில்டிங்ஸ் வைபா இருக்கும். பட் ஜெர்மனி வந்து பீஸ் காம் நேச்சரா வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, வின்டர்லாம் போனீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க, லோன்லியா இருப்பீங்க அப்படிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. பட் இன்னும் நாங்கள் வின்டர் ஃபேஸ் பண்ணல. பட் கண்டிப்பாக நாங்கள் 3 பேரும் ஒன்றா இருந்தால் போதும், எந்த இடத்துல விட்டாலும் வாழ்ந்துருவோம். அந்த மாதிரி கேஸ் தான். ஸோ கண்டிப்பாக அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி சூப்பர் டூப்பராக வந்து ஹாப்பி வாழுமா இருப்போம்னு நினைக்கிறேன். அண்டு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்க்கு எப்பயுமே. ஸோ இப்போ வாங்க நம்ம போகலாம். அண்டு நிலானிகா குட்டி வந்து ட்ரெயினில் ஏறினதுலேருந்து செம்ம ஸ்லீப்பியாக வந்து இருக்கா. பட் இன்னைக்கு வெதர் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதனால தான் இந்த அவுட்டிங் வந்து கிளம்பியிருக்கோம். ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃப்ராங்க்ஃபர்ட்டுக்கு வந்திருக்கோம். இங்கே வந்தாலே ஒரு ஜாலி மூடு மாதிரி இருக்குது. நிறைய மக்களை பார்க்குறோமா. ஸோ ஹாப்பி வைப்ஸாக இருக்குது. ஸோ இப்போ ஆனால் எதுக்கு மாமா நம்ம வருவோம் ஃப்ராங்க்ஃபர்ட்டுக்கு? காய்கறி மளிகை சாமான், மளிகை சாமான், அரிசி பருப்பு இதெல்லாம் வாங்குறதுக்கு தான் மோஸ்ட்லி ஃப்ராங்க்ஃபர்ட்டுக்கு வந்துட்டு இருக்கோம். ஸோ அப்படி இன்னைக்கு ஆன்லைன்ல கூட ஆர்டர் பண்ணலாம். பட் இது கூட நம்ம வரலனா அப்புறம் நம்ம ஆமா நீங்க ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணலாம். பட் இந்த மாதிரி நீங்க வெளியே வந்து வாங்குறது வந்து மனசுக்கும் ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஸோ ஆன்லைன்ல வாங்கினா அப்படியே ஸ்டக் ஆகிடுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் இன் a while ஓகே, வர முடிஞ்சவங்க இப்படி வந்து வாங்கினாலும் பெஸ்ட் தான். ஓகே ஸோ அப்படி என்ன கவி ஸோ அப்படி என்ன கவி நீ இன்னைக்கு வாங்க போற அப்படிதானே யோசிக்கிறீங்க? நான் வந்து சாப்பாட்டுக்கு அரிசி இல்லை, அதனால அரிசி வாங்குறதுக்காக போயிட்டு இருக்கோம். ஓகே அதுக்கப்புறம் மாமா இன்னைக்கு என்ன வாங்கி தரேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன்? மேங்கோ. ஆமாம். ஸோ லாஸ்ட் டைமே மேங்கோலாம் பார்த்து வச்சுட்டு வாங்குறதுக்கு மறந்து போய் வந்துட்டோம். ஸோ அதனால் இந்த வாட்டி கண்டிப்பாக மாம்பழம் வாங்குகிறோம். ஒரு வாரத்துக்கு மாங்காய் சாதம், மாங்காய் சாம்பார், மாம்பழம் லஸ்ஸின்னு போட்டு சாப்பிட போகிறோம். அவ்வளோ டெம்டிங்காக இருக்குது மாம்பழத்துக்கு, ஏன்னு தெரியல. ஓகே ஸோ இப்போ வாங்க. இன்றைக்கி வந்து புதுசாக நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் இன்னொரு ஒரு ஸ்ரீலங்கன் ஷாப் இருக்குது கவி, அது போய் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இன்றைக்கி வந்து அங்கே தான் கூப்பிட்டு போகிறேன். அது என்னன்ட்டு பார்க்கலாம் வாங்க.
பார்த்தீங்கன்னா நம்ம ஜாஃப்னா பசார் தான் வந்திருக்கோம். லாஸ்ட் டைம் வந்து ஸ்பைஸ் லேண்ட் அப்படின்ற இந்தியன் ஸ்டோர் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தோமா. ஸோ ஓகே, இந்த வாட்டி இந்த ஸ்டோர் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். இதுவும் பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க்ஃபர்ட் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கொஞ்சம் உள்ளே நடந்து வந்தால் இந்த ஷாப் வந்து இருக்குது. மெயினாக இன்றைக்கி ரைஸ் வாங்குறதுக்காக தான் வந்திருந்தோம். ஸோ என்னெல்லாம் இருக்குன்ட்டு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தோம். யூஸ்வலாக இந்த பாஸ்மதி ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்தியா கேட்டில் ப்ரௌன் கலர் வரும்ல, ஸோ அதுதான் வந்து வாங்குவோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வாட்டி சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்துட்ருக்கேன். ஸோ ப்ரைஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே தெரியும். 20 kg இந்த பாஸ்மதி ரைஸ் பார்த்தீங்கன்னா 54 யூரோ ஆகுது. நீங்கள் அதை இன்டூ 100 போட்டிங்கன்னா அதாவது 5400 20 kg பாஸ்மதி ரைஸ். எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ ஜெர்மனி மூவ் ஆனதுலேருந்து அரிசிலாம் என்ன விலை இருக்குது, காய்கறிலாம் என்ன விலை இருக்குது அப்படிலாம் வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க. இது வந்து பேரண்ட்ஸ்க்கு வந்து ஒரு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு ரொம்பவே ஆர்வமாக இருக்காங்க. நான் ரீசெண்டாக வந்து நோட் பண்ணிட்டே இருக்கேன். உங்கள் வீட்லேயும் இப்படி தானான்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேங்களா? நல்லா இருக்குல்ல, குட்டி குட்டியா, சூப்பர். தூக்கு. போன தடவை ரைஸ் வாங்கணும், நல்லா பிடிக்கவே அந்த பொண்ணு. ட்ரை பண்ணி பார்ப்போம். இங்கே இருக்கவங்கள இதை எடுத்துகிட்டு போனாங்க, அதனால நானும் இதை ஓகேவா. எவ்வளோ இது? 10 கிலோ. இந்த பாஸ்மதி ரைஸ் வந்து நான் எடுக்கல, பிகாஸ் புதுசாக ட்ரை பண்ணும்போது எதுக்கு இவ்வளோ பெரிய பேக்கெட் எடுக்கணும்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். அண்ட் அந்த சங்கர் பொன்னி ரைஸ் வந்து நாங்கள் எடுத்தோம்ல சாப்பாட்டு அரிசி, அது கிட்டத்தட்ட 10 கிலோ வந்து 24 யூரோ வந்துச்சு, 2400 ரூபாய் கிட்ட. அது வந்து நல்லாவே இருந்துச்சு, குட்டி குட்டியாக. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ யாருனா ட்ரை பண்ணுறீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். அண்ட் உங்ககிட்ட எதனா சஜஷன் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேங்களா? அண்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த பாப்பி சீட்ஸ் வந்து பார்த்தேன், இந்த கசகசா. அது வந்து சிங்கப்பூரில் பேனு, பட் இங்கே வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அதை பார்க்கும்போது நான் எக்ஸைட்டடாக வந்து எங்கள் மாமா கிட்ட எடுத்துகிட்டு போய் காட்டிகிட்டு இருந்தேன். அண்டு எல்லா க்ராசரி இதெல்லாம் கொஞ்சம் வந்து சுற்றி பார்த்துட்டு ஓகே காய்கறி செக்ஷன் போவோமேன்னு சொல்லிட்டு போயிருந்தேன். பட் இந்த ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ரூமில் வந்து அந்த ஷாப்லேயும் அப்படி தான் வச்சுருந்தாங்க. பட் இது லிட்ரலாக ஒரு குட்டி ஃப்ரீசருக்குள்ளே போன மாதிரி இருந்துச்சு. நான் வந்து இப்படி பார்க்குறேன், ஒரு ஃப்ரீசருக்குள்ளே எல்லாத்தையும் வச்சுட்டேன், காய்கறிலாம் வச்சுருக்காங்க. இந்த ரூமே வந்து நல்லா குளிர். காய்கறி எல்லாம் ஃப்ரெஷ்ஷாகவே வச்சுருந்தாங்க. அண்டு ரேட்ஸும் வந்து கீழவே மென்ஷன் ஆயிருக்கு. நீங்கள் ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி பார்த்துக்கோங்க. ஆப்வியஸாக இந்தியாவை விட அதிகமாக தான் இருக்கும், ஏன்னா சேலரியும் இந்தியாவை விட இங்கே அதிகமாக தானே கொடுக்குறாங்க. உடனே வந்து கவி மாமாவோட சேலரி என்ன அப்படின்னு கேட்டுறாதீங்க, ஓகே? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மாங்காய் எல்லாமே வச்சுருந்தாங்க. அண்ட் இங்கே பாருங்கள் பலாக்கொட்டெல்லாம் கூட வச்சுருந்தாங்க. எங்கள் மாமா வீட்டிலலாம் பலாப்பழம் மரமே இருக்குது, ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ எல்லாரும் ஊரில் நல்லா பலாப்பழம் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுவாங்க. பட் இட்ஸ் ஓகே, இங்க தான் போட முடியுது, ஓகேவா? ஸோ ஜாஃப்னா சூப்பர் மார்க்கெட்டில் போயிட்டு ஷாப்பிங் முடிஞ்சிடுச்சு. ஓகே, மற்ற இடத்த விட இங்கே கொஞ்சம் ப்ரைஸ் கம்மின்னு நம்மளோட ஃபாலோவர்ஸாக சொன்னாங்க. அண்ட் இங்கேயும் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் ஒருத்தவங்களை மீட் பண்ணோம். ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஸோ இங்கே ஒரு பல்காக ஒரு ஷாப்பிங்கெல்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து சிக்கன் வாங்குறதுக்கு டர்க்கி ஷாப் வந்து போகிறோம். வந்து நாங்கள் டர்க்கி ஷாப் போகணுன்னு தான் பார்த்தோம். பட் இந்த ஷாப் வந்து நாங்கள் போகிற வழியில் பார்த்தோம். ஆக்சுவலாக லாஸ்ட் வீடியோவில் நான் ஃபிஷ்ஷு வந்து எங்கெல்லாம் வாங்கணும் அப்படின்னு வந்து கேட்டிருந்தேன். நிறைய பேர் நிறைய சஜஷன் சொல்லியிருந்தீங்க. அதில் ஒரு சப்ஸ்கிரைபர் இந்த ஷாப் சொன்னீங்களாம். ஸோ எங்கள் மாமா வந்து இந்த ஷாப் தான் அவங்க சொன்னாங்க, நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தான் பார்த்தோம். பட் வந்து மோஸ்ட்லி எல்லாம் காலியாக இருந்துச்சு. பட் இருந்தாலும் சங்கரா மீன், எறா இது எல்லாமே பார்க்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருந்துச்சு. அதனால் உள்ளே போயிட்டு ஒரு பர்ச்சேஸை வந்து போட்டு வந்துட்டோம் நாங்கள். என்னென்ன வாங்கினேன் இன்னைக்கு? இங்கே வந்து சிக்கன் பிரெஸ்ட் ½ kg, சிக்கன் லெக் ½ kg வாங்கினேன். ஸோ சிக்கன் பிரெஸ்ட் வந்து கிட்டத்தட்ட $8 1 kg. ஓகே. கால் லெக் வந்து $450 1 kg. பட் ½ kg வாங்கல, ஸோ பாதி ப்ரைஸ். 2
$2 தானா? $2 half kg. ஆமா 250. அப்ப நீ 1 kg வாங்கி வந்திருக்கலாம்ல, நிறைய புரோட்டீன். ஏற்கனவே fish 1 kg வாங்கி எத்தனை fish வேற வாங்கணும்ல. என்ன fish வாங்குன? ரெட் brass. ஸ்னாப்பர் ரெட் brass என்னன்னு தெரியல பட் சரி அது எவ்வளவு? அது வந்து €10. €10 1 kg €10. க்ளீன்லாம் பண்ணி கொடுப்பாங்களா? சரி. முடிச்சிட்டு இப்ப வரும்போதே நல்லா வந்து டர்க்கி ஷாப்பா மாமா, அது மெடிட்டேரியன் ஷாப். மெடிட்டேரியனா ஏதோ டர்க்கி தான். சோ ஏதோ ஒரு ஷாப். ஆமா, அங்க போயிட்டு சமோசா பார்த்ததும் கொஞ்சம் ஆசை வந்துச்சு. ஆனா அது சமோசாவாவேன்னு தெரியல. சோ எல்லாத்தையும் மூட்டை கட்டி எடுத்துட்டு வந்திருக்கோம். எங்க மாமா வந்து ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டாங்க, ஸ்நாக்ஸ் வாங்கி இந்த வியூல உட்காந்து நம்ம ரிலாக்ஸ்டா சாப்பிட்டு இந்த சம்மரை என்ஜாய் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ இப்போதாங்க ஸ்ப்ரிங். ஸோ இப்போதான் வந்து இந்த மாதிரி ஓவர் லேயர்லாம் போட்டு ஜாக்கெட்ஸ்லாம் இல்லாமல் இந்த மாதிரி ஸ்லீவ்லாம் வச்சு ஜாலியாக இருக்குது இந்த கண்ட்ரியில் இப்போ. ஸோ இப்போ போயிட்டு நம்ம இந்த வியூவோட நம்ம ஸ்நாக்ஸை வந்து சாப்பிட்டு இந்த டேவை வந்து எண்ட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க பியூட்டிஃபுல்லான வியூக்கு போகலாம். பாருங்க நம்ம ஆளு இடம் போட்டுன்னு இருக்கிறாரு. மாமா என்ன துண்ட விரிச்சுட்ட? ரவே ஷாப்பிங் பேக் எடுத்து துண்டு போட்டுருக்காங்க அப்பாவும் பொண்ணும். சூப்பர் ராணிலா. ஏய் டக்குடா. ஆமாண்டா டக்குடா. இந்த குட்டி வந்து அவளோட ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து இருக்கு. இங்க பண்ணல ரிங். வாவ் நிலா என்ன ரிங்? அம்மாவி உனக்குடா கடி. இது ஜூஸ். ये समोसा दा. சமோசாவா? ஆமா. really taste like a samosa. நம்ம சமோசா மாதிரி என்னனால தான் வாங்குனேன். நல்லா இருக்கா? நல்லா இருக்கா மாமா? வர்த்தா? ஓகே. எம்மே இன்னும் சூடா இருந்தா நல்லா இருக்கும். இது டிஷ்யூ அது. டிஷ்யூவா? சமோசா எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. அங்க எல்லாம் டான்ஸ் ஆடுறாங்க, மியூசிக் போட்டு அதை ரசிக்க மாட்டறேன். எப்படியே பொசுக்குன்னு சொல்லிட்டா? பின்ன சமோசா தான் நல்லா இருக்குன்னு அப்பயே சொல்ல, அதே டாபிக்கே பேசியிருந்தா இப்ப மனுஷனுக்கு வெறுப்பு வராதுங்க. ரியாலிட்டி ஆஃப் vlogging. vlog எடுக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும், ஆனா கூட இருக்கிறவங்க பாருங்க கடுப்பாயிடுவாங்க. வாய்ஸ் கேக்கல. ஓகே பை பை. I love you. Choose. நல்ல ஜெர்மனி வேற. நல்ல இங்கிலீஷ் ஒரு பிட், ஜெர்மனி ஒரு பிட், ஜெர்மனி ஒரு பிட். Okay, okay, it's okay. It's okay. Do it slowly, yeah? ஜெர்மனில வந்து நீங்க பண்ற அலப்பறலாம் தாங்கல மாமா. பா மம்மி. எங்க போலாம்? டிஷ்மே முருங்கக்காய் பயங்கர வலடி. ஆமாடா போதண்டா. போதண்டா போதும் வெச்சிரு. உடைஞ்சிச்சு பாரு, உடைஞ்சிச்சு. Keep it back, go.
எல்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். கண்டிப்பா இந்த வீடியோ வந்து நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும். கண்டிப்பா வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு இதெல்லாம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும். மேபி பசங்களும் என்ஜாய் பண்ணிருப்பாங்கல்ல கிராசரி ஷாப்பிங் எல்லாம். நீ என்ஜாய் பண்ணுவியா மாமா? புது இடத்த பாக்குறேன்னா என்ஜாய் பண்ணுவேன். புதுசா என்னென்ன ஐட்டம் இருக்குன்ட்டு என்ன மாதிரி அப்படி குறுன்னு பார்த்து நான்லாம் வந்து என்னடா இதெல்லாம் வச்சிருக்காங்களே, என்னடா அதெல்லாம் இருக்கு, என்னடா வடை கூட ஃப்ரோசன்ல இருக்கு எல்லாம் பார்த்து இங்க வந்து பேனு பார்த்துட்டு இருந்தேன். ஸோ ஹோப் எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் vlogல வந்து பார்க்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மாமா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி நீ கொஞ்சம் என்ன ப்ரமோஷன் கூட. நானா ப்ளூ கலர் கண்ணாடி போட்டுருக்கவங்க சொன்னா லைக்கும் சப்ஸ்கிரைபும் கிடைக்கும். 4 தெருக்கு தேர்னா யாரும் கேட்பாங்களே. சரி, ப்ளூ கலர் கண்ணாடி போட்டிருக்கவங்களுக்காக லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணுவாங்களாம். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இது பிராக்டிஸ் இல்ல. ஓகே, திருப்பி ரிப்பீட் பண்ணுங்க. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, சோ ஹாப்பி ஓல்ட் ஃபேமிலியோட நீங்க நினைச்சிருக்கீங்க. ஓகே, பாய் பாய். நீங்க பாய் சொல்லு. பாய். ஓகே, பாய். என் கண்ணாடி அப்படியே அவுந்துக்கிட்டே வருது.